ஹலோ மக்களே. ஹலோ ஹலோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்க பாக்குறது ஃபயாஸ்பன் சேனல். சரி நாம இன்னைக்கு எல்லாருக்கும் பிடிச்ச ரொம்ப ஃபேமஸான மழைக்காலம் இருந்தாலும் சரி, வெயில் காலம் இருந்தாலும் சரி, குளிர் இருந்தாலும் சரி, சுனாமி வந்தாலும் சரி, என்ன நடந்தாலும் சரி, எல்லாருக்கும் பிடிச்சது சிக்கன் பக்கோடாவை தான் நம்ம சாப்பிட போறோம். யார் சாமி இவன்? எங்க இருந்து வந்திருக்கான்? நம்ம சேனல்ல இருந்து லாஸ்ட் ஃபியூ வீக்ஸா வெறும் ஃபுட் vlogs மட்டும் தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ இனிமே அடுத்த ஒரு 50 வருஷத்துக்கு ஃபுட் vlogsம் ஃபன் ஃபீச்சர்ஸ் தான். உருட்டு உருட்டு உருட்டு. ஒரு பக்கம் ஃபன்னு, ஒரு பக்கம் ஃபுட். ஜும்மா கா ஜூ. இனி உன் லைஃப் ஜும்மா கா ஜூ. ஒரு ஃபங்க்ஷன் இருந்தாலும் சரி, ஒரு கடைக்கு போனாலும் சரி, ஒரு நல்லது கெட்டது இருந்தாலும் சரி, சரி 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 கம பதனி சரி, எங்கேயுமே ஒரு நான்வெஜ் ஐட்டம்னால ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் மைண்ட்க்கு வர்றது பக்கோடா தான். அதுவும் சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா தான். சிக்கனா பீஃபா? பன்னிக்கறி. இங்கிலீஷ்ல அதுக்குன்னு ஒரு பேர் இருக்கு, ஃப்ரை. அது எல்லாரும் மறந்துட்டாங்க. எல்லாம் பக்கோடா பக்கோடா பக்கோடான்னு சொல்லி பேச முடியாது. பக்கோடா கூட கடைசியில அந்த ஃப்ரைன்ற வார்த்தையே காணாம போச்சு. இப்போ நம்ம இந்த தட்டுல இருக்கிறது வெறும் 100 கிராம். எல்லா கடையிலுமே தமிழ்நாட்டிலே இல்ல இந்தியாலேயே எந்த கடைக்கு போனாலும் மினிமமா அவங்க கொடுக்கறது 100 கிராம் தான். எவ்வளவு 100? 250 100. அதே அளவுதான் நம்ம வாங்கியிருக்கோம். நல்லா ஜிலேபியில போட்டு அவனை முக்கி நல்லா குளிப்பாட்டி வச்சிருக்காங்க. இவன் வந்து எல்லாத்துலயும் இருப்பான். ஏன்னா தெரியல, இவனை வந்து எல்லாத்துலயுமே யூஸ் பண்ணிக்கிறாங்க பாவம். அதனாலதான் எந்த டைம் வாங்கினாலும் இதோட ரேட் அதிகம். எல்லாத்துலயும் யூஸ் ஆகுறான். இந்த பாருங்க பொடி பையன். இங்க கூகுள்ல என்ன ChatGPT போட்டு பாருங்க, பெஸ்ட் ஃபுட் பிசினஸ் டு ஸ்டார்ட் அப்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எந்த ஜிபிடி இருந்தாலும் சரி, இல்ல சைனாவோட டீப்சிக் இருந்தாலும் சரி, இல்ல எந்த கண்ட்ரியோட எதுவா இருந்தாலும் சரி, எல்லாமே சொல்றது ஃபுட் பிசினஸ்னாலே பக்கோடா தான். பக்கோடா ஃபாஸ்ட் ரன்னிங். காலையில பக்கோடா, மத்தியானம் பக்கோடா, தோசைக்கு பக்கோடா, இட்லிக்கு பக்கோடா, சாப்பாடுக்கு பக்கோடா, பிரியாணிக்கு பக்கோடா, சிக்கன் பிரியாணிக்கு பக்கோடா, எல்லா டைமும் பக்கோடா. சாப்பிட்டுட்டே இருக்கணும், பத்தவே பத்தாது. டேஸ்ட் தான், மசாலா தான். அதேதான் இங்கேயும் இருக்கு. எப்படி இருக்கு போதோ தெரியல, சாப்பிட்டு தான் பாக்கணும். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. சில வருஷம் முன்னாடி நம்ம இந்தியால இருக்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு அரசியல்வாதி, பாவர்ட்டியில பிலோ இருக்கிற மக்களுக்கு, இல்ல ஏதாச்சும் ஒரு பிசினஸ் பண்றவங்க மக்களுக்கு இங்க பக்கோடா பிசினஸே பண்ணி பொழிச்சிக்கலாம் அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருந்தாரு. நல்லா யோசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாருன்னு சொல்றது. எல்லாரும் நல்லா யோசிச்சு பாருங்க, நான் யாருக்கும் சொல்றேன் நல்லா தெரிஞ்சிருக்கும். अगर आपके GTV स्टूडियो के बाहर कोई पकौड़े बेचता है और शाम को 200 रुपया कमा करके घर जाता है, उस व्यक्ति को आप रोजगार मानोगे कि नहीं मानोगे? मानोगे कि नहीं मानोगे? मानोगे कि नहीं मानोगे? நல்லா சொன்னது சொன்னாரு. ஒரு ஏரியாவுக்கு, ஒரு தெருக்கு 2-3 கடை இருக்கு. ஒரு ஏரியாவுக்கு 10-15 கடை இருக்கு. சிக்கன் பக்கோடா, பீஃப் பக்கோடா, அதேதான். அதுவும் இந்த சிக்கன் பக்கோடா ஜிலேபியில குளிப்பாட்டு வச்சிருக்காங்க. சில இடத்துல பச்சை கலர்ல ஏதாவது ஒரு கிரீனிஷா இருக்கிற இலைய அடிச்ச மாதிரி அதுல டிப் பண்ணி எல்லாம் சீல் பண்றாங்க. அதுவும் நம்ம மக்கள் பார்த்தோன்னே சூப்பரா இருக்க போது அப்படின்னு வாங்கி சாப்பிடுறாங்க. ஒரு ஏரியாவுக்கு ஒரு 5-10 கடைனா, ஒரு தெருக்கு 2-3 கடைனா, சென்னையிலேயே 10,000க்கு மேல ஸ்ட்ரீட்ஸ் இருக்கு. எத்தனை ஏரியா இருக்கு, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் இருக்கு, எத்தனை பக்கோடா கடை இருக்குங்க யோசிச்சு பாருங்க. அந்த அளவுக்கு இந்த ஃபேமஸ் பையன். டேஸ்ட்ல தான் பக்கோடா போடு. ஆனா டேஸ்ட்லாம் பக்கா வைக்குது. எப்படி காரம்லாம் எல்லாம் நம்ம கை பக்குவோம்பா. 100 சாப்பிடுறியாப்பா? கொஞ்ச நாளாவே இந்த சிக்கன் சம்பந்தப்பட்ட விஷயத்துல, பக்கோடாவா இருந்தாலும் சரி, இல்ல தந்தூரி கிரில் இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் ஒரு ஷாக்கிங் நியூஸ். என்னன்னா கடகடன்னு ரேட் ஏறிச்சு. 250-280 ரூபீஸ்ல இந்த சிக்கன் ரேட் 300-350 வரைக்கும் போயிருக்கு. என்ன பீலிங்கா? இல்ல பீலிங்கான்னு கேக்குறேன். எனக்கு தான் பீலிங் போடா. அதனால எல்லாருமே ரேட் ஏத்திட்டாங்க. எல்லா பக்கோடா லவர்ஸும் ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. வயிற்றுல கண்கொள்ளி ஒண்ணு கூவுது, அது ஃபாஸ்ட் ஃபுட். இன்னொரு பக்கம் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம சாகுறது டெம்பரரியா கொஞ்சம் குறையுது. ரேட் ஏற ஆட்டோமேட்டிக்கா கஸ்டமர்ஸ் வாங்குறது கொஞ்சம் கொஞ்சமா குறையும். அதனால இவங்க வந்து சாகுறது கொஞ்சம் லேட் ஆகும். தக்காளி 500. இந்த கேரட் 1000 ரூபாய் கிலோ. ஒரு கிலோ கேரட் 1000 ரூபாய். ஆமாண்ணே. இதுக்கான காரணம் என்னன்னு பார்த்தா, சரி இதுதான் பாவம் நம்மள வந்து இதை அடிச்சு சாப்பிடறான்னு பார்த்தா, இத ப்ரொடக்ஷன் பண்றவங்களுக்கு இந்த அவனை சொல்லி நிறுத்துங்களா? அவன் நிறுத்துற, அந்த லூசுக்கு மட்டும் வந்துட்டே இருக்கான். வர நிறுத்துற அவனை, பைத்தியக்காரப்ப.
இதை ரிசர்ச் பண்ண அப்புறமா இந்த கோழிக்கறி ப்ரொடக்ஷன் பண்ற விவசாயிகளோட நிலைமை ரொம்ப மோசம். இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. அவங்க கிட்ட வாங்குற பெரிய பெரிய கம்பெனிஸ் பார்த்தோம்னா கோழிக்கறி கிலோக்கு ரொம்ப கம்மியான ரேட்டு தராங்க. அதனால எல்லாருமே சேர்ந்து நைட்டோட நைட்டு மீட்டிங் போட்டு ஒரு பிளான பண்ணி நைட்டு ஃபுல்லா யோசிச்சு ஒரு தெளிவான முடிவுக்கு வந்த அப்புறமா எல்லாருமே எல்லா கோழிக்கறி விவசாயிகள் பல போல்ட்ரி ஃபார்ம்ஸ் நைட்டோட நைட்டா நாம இனிமே கோழிக்கறி உற்பத்தி பண்ற போராட்டத்தை நடக்கிறோம் அப்படின்னு சொல்லி டமால். இந்த டெல்லி எடுத்துக்கங்க. இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய முழு அதிகாரமும் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊபி, மாப்பி, காப்பி, ராஜஸ்தான், பீகார் இவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா புடிங்கிக்கிட்டு கடைசியில ஒரு கொசுரை மட்டும் நம்மளுக்கு அனுப்புறாங்க. டெம்பரரியா தற்காலிகமாக இருக்கிறோம். தலைப்புச் செய்திகள் வச்சாங்கடா ஆப். எல்லா கோழிக்கறி எல்லா பக்கோடா லவர்ஸ்க்கு பக்கோடா சேல்ஸ்மேனுக்கு வச்சாரா ஒரு ஆப். வேற எதுவும் தேவையில்லை, நீ மட்டும் போதும். ஒரு பாய் தள்ளுவண்டி கடையில பீஃப் பக்கோடா இருக்கு, சிக்கன் பக்கோடா இருக்கு, அப்புறம் அந்த சிக்கன் பீஃப்ல வந்து லொட்டு லொசுக்கு அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் மேட்டர் வச்சிருக்காரு. ஒரு கஸ்டமர் வந்து கலர் கலரா பார்த்துட்டு அண்ணே நம்மளுக்கு 1/4 கிலோ பாம்பு கறி கொடுக்கணும்னு கேக்குறாரு. அவரு பாம்பு கறியா? எங்க இங்கெல்லாம் பாம்பு கறி இல்ல, தவளை கறி இல்ல, வெறும் சிக்கனும் பீஃப் பக்கோடா தான். உனக்கு எக்ஸ்ட்ரா 2 முட்டை வாங்கி தரேன். என்ன அதுக்கிட்ட போய் பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இருக்கியா? சரி, எனக்கு டவுட், எல்லா இடத்துலயுமே ஏன் சிக்கன் பீஃப் பக்கோடா மட்டும் போடுறாங்க, மட்டன் பக்கோடா போடுறது இல்ல? ஒருவேளை ரேட் அதிகமா இருக்குனாலயா? இல்லையே, ரேட் அதிகமா தானே வாங்குவாங்கல்ல. பக்கோடா தான், பக்கோடானாலே நம்மளுக்கு உயிராச்சே. இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. நைட்டு பகல் எல்லாம் ஆச்சு தள்ளுறாங்களே. சிக்கன் பீஃப் பக்கோடா 100 கிராம் 50 ரூபா விற்கிறாங்க. அப்போ மட்டன் 550 ரூபா விற்பாங்களா இல்ல 250 ரூபா விற்பாங்களா? தெரியலையே, யாருமே போடலையே. பக்கோடா பக்கோடான்னு சொல்லி கடைசியில நாங்களே இந்த பிசினஸ் பண்ணிப்போமா, வேறாம பக்கோடா கடை போட்டுப்போமா, பண்ணி தான் பாப்போமா? உங்களுக்கு ஒரே வருஷத்துல 1 கோடி சம்பாதிக்கணுமா? ஒரே நாள்ல ஒவ்வொருத்தரும் கோடிசனார் எப்படிங்கிற தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க ஆர்வமா இருக்கீங்க அப்படித்தானே? பக்கோடா பிசினஸ் பண்ணுங்க. ஐடியா ரெடி. சரி விடுங்க, அதெல்லாம் விஷயங்க. பிசினஸ் 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 எப்பவுமே நம்ம இதுக்கு வரும். ஸ்மெல் தூக்கலா இருக்கு. நம்மளுக்கு வேணும் சாப்பாடு 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 தான். மாமா அரிசி பிரியாணி அரிசியா இவ்வளவு ருசியா இருக்கு? ஏன் மச்சான் அடிச்சீங்க? வேறதான் தண்ணி விடுறேன். பிசினஸ் ஒரு பக்கம் இருக்கட்டும், இப்போ வந்து இப்படி பாப்போம். சாப்பிடலாமா? நீங்க பாக்குறாங்க பாவங்க. ஐயோ சரி, எனக்கு ஒரு டவுட். இவன் எப்போ பிறந்திருப்பான்? எப்போ பிறந்திருப்பான்? எங்க இருந்திருப்பான்? எப்படி வந்திருப்பான்? யாரு பெத்த பிள்ளையோ தெரியலையே எனக்கு. நம்ம எது சாப்பிட்டாலும் அத பத்தி யோசிக்கிறது. நம்மளுக்கு சாப்பிட்டா போதும், நம்மளுக்கு திருப்தி ஆனா போதும். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. எத்தனை மாசம் பிறந்தாலும் எப்போ பிறந்தாலும் எங்கிருந்து வந்தாலும் நம்ம தட்டுல சிக்கன் பக்கோடாவா வந்து நிக்கிறான். இன்னைக்கு என்னெல்லாம் பண்ண போறாரோ. இந்த வீடியோ பாக்குறவங்க சிக்கன் பக்கோடா லவர்ஸ் இருந்தீங்களா, ஸ்பெசிபிக்கா சிக்கன் பக்கோடா லவர்ஸ் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா, ரீசெண்டாவே மார்க்கெட்ல சிக்கன் ஃபிளஷோட ரேட் பார்த்தோம்னா ரொம்ப அதிகமாயிட்டு இருக்கு. இதுக்கு காரணம்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் வந்து இதோட நீட் அதிகமாகறதுனால ரேட் ஏறிக்குன்னு சொல்றாங்க. அப்படிலாம் இல்ல, ரொம்ப அதிகமா ஏறி இருக்கு. இதை ப்ரொடியூஸ் பண்ற போல்ட்ரி ஃபார்ம்ஸ் விவசாயிகளுக்கு என்னன்னா, அவங்களுக்கு வந்து கிலோ கணக்குல இந்த இறைச்சி வந்து நல்ல ரேட்ல கிடைக்கல அப்படின்னு சொல்லி எல்லாரும் மீட்டிங், ஹோட்டல்ல மீட்டிங் போட்டு பிளான போட்டு தரமா செஞ்சுட்டாங்க. இந்த ஃபிளஷ் ப்ரொடியூஸ் பண்ற போராட்டத்துல ஈடுபட்டு இருக்காங்க. இதனால சைட்ல இருந்தோம், குறிப்பா பக்கோடா லவர் சைட்ல இருந்தோம், யாரு இருந்தாலும் சரி இந்த சிக்கன் ஃபிளஷ் ப்ரொடியூஸ் பண்ற பீப்புளுக்கு அவங்க கேட்கிற நியாயமான கோரிக்கையை வந்து கவர்மெண்ட் வந்து ஒரு நல்ல சொல்யூஷனை ஃபைண்ட் பண்ணணும்னு சொல்லி சார்பாகவோ இந்த வீடியோ பாக்குறவங்க இதுல ஏதாச்சும் பக்கோடா லவர்ஸ் இருந்தாங்கன்னா, ஸ்பெசிபிக்கா சிக்கன் பக்கோடா லவர்ஸ் இருந்தாங்கன்னா அவங்க சார்பாகவோ நான் கேட்டுக்கிறேன். இப்போ வந்து நம்ம சாப்பிட போவோம், சாப்பிடலாம். எண்ணெய் 8 பீஸ் தான் இருக்கு, 100 கிராம் தான். 100 என் பொண்டாட்டி பேர் நூர்ஜஹான் இல்ல. சரி, இன்னொரு டவுட் எனக்கு. இந்த சிக்கன் பீஸ் 8 பீஸ் இருக்கு, அந்த கோழில எந்த பாட்டா இருக்குமோ, ரைட்டா லெஃப்டா டாப்பா பாட்டமா? ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா.
கடப்பட சத்தம் வருது, அவன் கத்துறான், என்ன வெட்டுறான்னு கத்துறான். கண்டிப்பா விட மாட்டோம், சாப்பிட்டு தான் தீருவோம். முக்கியமான ப்ரொசீஜர் தமிழ்நாட்டிலயோ இந்தியாலயோ எங்க இருந்தாலும் சரி எல்லாரும் பண்ணுவாங்க. எப்படி டீ குடிக்கிற முன்னாடி பஜ்ஜி போண்டா பட்டர் பிஸ்கெட் போற அதெல்லாம் சாப்பிடுறதோ அதே மாதிரிதான் இதை சாப்பிடறதுக்கு முன்னாடி ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் செய்யணும். இவனை யூஸ் பண்றது. நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்து இதுக்குள்ள இருக்கிற சர்பத்தை தான் எடுக்க போறோம். எடுப்போமா சர்பத்தை? பாருங்க, போடவா? தண்ணிய பாருங்க, எங்க சர்பத்து மாதிரி இருக்குங்க. ஐயோ 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 ஐயோ, பவண்டா செவண்டப்பு மாதிரி இருக்குங்க. ஐயோ, வெங்காயம் வெட்டினா கண்ணு எரியும், எலுமிச்சத்துக்கா எரியும். போட்டாச்சா? பொடி பையா இருக்கான், மிக்ஸ் பண்ணிப்போம், சாப்பிட வேண்டியதான். எனக்கு ஒரு விஷயத்துல ரொம்ப கஷ்டமா இருக்கு. இவன் வந்து தனியா விட்டுட்டோம். இவன் கூட எப்பவுமே நம்ம சாப்பிடுற இடியாப்பம் இல்ல, அவனை ரொம்ப மிஸ் பண்றோம். அவன் இருந்தா இது கூட கலக்கி சாப்பிடுறதே வேற மாதிரி டேஸ்ட். போச்சே போச்சே. இப்ப நான் எப்போ இடியாப்பத்தை வாங்குறது, எப்போ எடுத்துட்டு வந்து எப்போ சாப்பிடுறது அப்போ இருக்கும். என்னால கண்டிப்பா வெயிட்டே பண்ண முடியாது. என்ன ஒண்ணு சரி விடுங்க, அதான் வேற மேட்டர். இப்போ நான் இவனை சாப்பிடுவோமா? நல்லாதாங்க இருக்கு. நான் கோழி தெரியல, கால் ரொம்ப சூம்பி போயிருக்குது. போலியோ அட்டாக்கான கோழியா? தரமான கோழி இருக்கு. சின்ன காலா இருந்தாலும் நல்லா இருக்குடா. டாப் டக்கர், நல்லா டேஸ்ட், நல்லா கிறிஸ்பியா இருக்கு. 2 கிலோ வாங்கிருக்கணும் போல, 100 கிராம் வாங்கினேன். நல்லா சாஃப்டா இருக்கு பீஸ். சாப்பிடுவோம். இது எப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா டேஸ்ட் வைஸ் நார்மல் தான். நல்லா கிறிஸ்பியா இருக்கு. டேஸ்ட் வைஸ் நார்மல் தான். ஏதாச்சும் வந்து சிக்கன் 65 நிறைய இடத்துல டேஸ்ட் பண்ணிருப்பீங்க, நிறைய இடத்துல சாப்பிட்டுருப்பீங்க, கல்யாணத்துல சாப்பிட்டுருப்பீங்க. உங்களுக்கு எங்கேயுமே வந்து கிறிஸ்பியா கிடைக்காது. உங்களுக்கு இந்த மாதிரி கிறிஸ்பி வேணும்னா கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கிறிஸ்பின்னு கமெண்ட் பண்ணுங்க. நான் வாங்கின ஸ்பாட்டை கண்டிப்பா உங்களுக்கு ஷேர் பண்றேன். இதான் சிக்கன் டிட்டிபை. அக்கா பத்தி பேசுற செருப்பால் அடிப்பேன். தண்ணி வேணுங்க, தண்ணி வேணும். இப்போதான் தெரியுது எதுக்குடா இவனை யூஸ் பண்றாங்க. சரி, இவனை யூஸ் பண்ணாதான் இதோட குவாலிட்டி ஏறுது. தட்டுல இந்த எல்லா சிக்கனும் சாப்பிட்டாச்சு, சூப்பரா இருக்கு. லாஸ்ட் பைட், கடைசி ஒருத்தன். அடுத்த வீடுல கண்டிப்பா நாம காக்கா பக்கோடா சாப்பிட போறோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம கீழே இருக்க ஃபேஸ்ட் பாயிண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்றேங்க. பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி மெம்பர்ஸ்ல இருக்கிற ஃபுட் லவர்ஸ்க்கு, குறிப்பா பக்கோடா லவர்ஸ்க்கு கண்டிப்பா இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம அடுத்த வீடியோல சந்திப்போம். தேங்க்யூ, பபாய். எங்கேயோ போக போறேன்.